மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். ஏண்டா நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல வரும்போது ஊழையிட்டுக்கிட்டு வேற வருதா அப்படின்னு சொல்லி ஒரு நரிய உருட்டுக்கட்டை எடுத்து வாயிலே கிடி கிடி கிடின்னு கிழிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. அந்த நரி எந்த நரி அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் இது தமிழ் கேள்வி செந்தில் வேல்வீச்சு. குற்றவாளிகளின் குரலாக நான் அறுத்து தள்ளி விடுவேன். இப்படியெல்லாம் நடுநிலை அப்படின்னு பேசி ஆரம்பிச்சுக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முழுக்க 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 அறிவாலயத்துக்கு அடப்பெடுக்கிற வேலை செஞ்ச செந்தில் வேலை தான் அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. யார் அப்படின்னா வேற யாரும் இல்ல, சாட்சாத்து திமுகவினர் தான். குறிப்பா மாப்பிள்ளை சார் சபரீசன் அவர்கள் தான். இதுக்கு மேல செந்தில் வேலை எந்த விவாதத்துக்கும் கூப்பிடக்கூடாது, செந்தில விவாதத்துக்கு கூப்பிடுறத குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி பெண் நிறுவனத்தின் மூலமா எல்லா மீடியாக்களுக்கும் ஒரு உத்தரவு அப்படிங்கிறதும் வாய்மொழியா பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சரி, இது பயங்கரமான அண்டாவாச்ச, பயங்கரமா முட்டு கொடுக்குமே, இப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமையை எப்படி விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த அண்டா ஏதோ 200 ரூபாய்க்காகவும் எச்சி எலும்புக்காகவும் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவ்வளவு நாள் நினைச்சோம்னா அது மகா பெரிய தப்பு. இந்த அண்டா பல அதிகாரிகளையும் பல அரசியல்வாதிகளையும் நான் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவன், நான் சொன்னா உதயன்னா எதா இருந்தாலும் கேட்பாரு, நான் சொன்னா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட லாபி பண்ணி நல்லா கல்லா கட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்ப அண்டாவகாரத்துல தெரிய வந்ததால இதுக்கு மேல உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் போட்டு பொழந்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விரட்டி இருக்காங்க. அப்படி என்ன அண்டா வேலை செஞ்சது அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல சேகர் பாபு நல்லவரு, வல்லவரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல ஒரு வல்லவரு, அவரு அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு, இப்படி எல்லாம் சேகர் பாபுவோட புகழை பாடி 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 ஒரு மீடியாவில வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா. அதையெல்லாம் அமைச்சு கொடுத்தது இந்த அம்பலக்காரர் அண்டா அப்படிங்கிற செந்தில் தான். இது மாதிரி சேகர் பாபுக்கு செட்டிங்க போட்டு கொடுத்துருச்சா, அது மாதிரி மத்த அமைச்சர்களுக்கும் நான் ப்ரமோஷன் பண்ணி தரேன் போறேன் வரேன்னு கல்லா கட்டி இருக்கு. பட் ஓகே, இது பல மீடியாக்கள் செய்வாங்க, அது கூட கடந்து போயிடலாம். ஆனா அதிகாரிகள் நெருக்கம், நான் சொன்னா உதயநிதி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு சீட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கு நம்ம அண்டா. உச்சபட்சமா என்ன நடந்திருக்குன்னா, தனக்கும் சீட்டு வேணும்னு சில லாபிகளை பண்ணி பார்த்திருக்கு. சில நபர்கள் மூலமா நேரடியா மறைமுகமா இப்படி பல ரூபத்திலையும் எப்படியாவது சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆயிடணும், எம்எல்ஏ ஆயிட்டோம்னா எப்படியும் திராவிட மாடல் ஆட்சி அறுத்து தள்ளிருச்சு, அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்துருவாங்க, நாம எப்படியாவது கையில காலில் விழுந்து அமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற வரைக்கும் அண்டா பயங்கர பிளான போட்டு இருந்திருக்கு. பல தமிழா பாண்டியன் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அண்டா 4 கோடி ரூபாயில வீடு கட்டிக்கிட்டு இருக்கு அப்படிலாம். ஆனா அண்டா பல கோடிகளை சம்பாரிச்சு. இந்த இடி நேருவோட விவகாரத்திலேயே சேகர் பாபு மூலியமா, சிஎம்டிஓக்கு சேகர் பாபு தானே மினிஸ்டர், அதுல எல்லாம் சில பல வேலைகள் பார்த்திருக்கு. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை தைக்கிறதுல எல்லாம் ஒரு காவல் அதிகாரியோட பங்கு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்களா. இப்படி பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உதயநிதிக்கு நெருக்கமானவன் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இந்த அண்டா பல கான்ட்ராக்ட் கமிஷனையும் கைமாத்தி விட்டு காசு பார்த்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் மேலிடத்துக்கு போய் இது சீட்டு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டுதான் செந்தில்வேலுக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கு. அதுதான் நான் எடுத்த உடனே சொன்னேன், டேய் நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல வரும்போதே ஊழையிட்டுக்கிட்டு வேற வருதா அப்படின்னு மாம்பெரிய ஆப்பை எடுத்து குத்து 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 குத்தி சொருவி எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறது அண்டா மாதிரியான நபர்களுக்கு செருப்படி விழுந்தால் நாம ரொம்ப ரசிப்போம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். எதனால அண்டாவுக்குலாம் இவ்வளவு கொழுப்பு வருது அப்படின்னா, ஸ்டாலின் என்கின்ற பொம்மைக்கு எதுவுமே தெரியாது. அவரோட ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுது, எப்பேற்பட்ட குற்றம் நடந்தாலும் அதை பத்தி பேசாம, கள்ளக்குறிச்சியில 68 பேர் செத்ததுக்கு கூட பேசாம, மிரட்டிய ஸ்டாலின் மிரண்ட மோடி அப்படின்னு சொல்லிட்டு லாலிபாடி கூடியிருக்கிற இந்த ஆட்கள் எல்லாத்துக்கும் லாலிபப் கொடுக்கப்படுது, அதனாலதான் செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியல. ஜாலியா நம்ம சூப்பரா ஆட்சி செய்யற போது செந்தில் கரெக்டா பேசுறாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக மேடை எல்லாம் வர ஏற்றி வச்சிருப்பாங்க. இது அங்கேயும் போய் 200 வாங்கிட்டு கொக்கரிக்கும் அப்படியே. இங்க செய்தி சேனல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், சமூக ஆர்வலர், இந்த போர்வையெல்லாம் வந்து இந்த பீஸ் உட்கார்ந்துருக்கும்.
இப்ப இதோட லைஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே அறிவாலயத்து பக்கம் போனீங்கன்னா அடி வெளுத்து விட்டுருவாங்க. சரி, விஜய் அவர்களுடைய காங்கிரஸ் கூட்டணி நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஆதவ அர்ஜுனா சந்திப்பு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விஜய் அவர்கள் கிட்ட ஒரு 11 மணி வாக்குல ஆதவ அர்ஜுனா சந்திச்சு விளக்கம் அளிக்க போறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, 30% சீட்டுகள் அப்படிங்கிறது பேசி முடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 65 சீட்டுகள் வரைக்கும் காங்கிரஸ் டிமாண்ட் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவும் இதுக்கு முழு சம்மதம் சொல்லாம, பரவாயில்ல பெரிய அளவுல டிஃபரெண்ட் இருக்காது, நம்ம தளபதி கிட்ட பேசிட்டு வந்துட்டு சொல்றோம் அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்காரு. இதுல முக்கியமா காங்கிரஸ் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரி முதலமைச்சர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அதை விட்டு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட விஜய் தயாரா தான் இருப்பார் அப்படின்னு நினைக்குது. ஏன்னா புஷி ஆனந்த் தான் வந்து பாண்டிச்சேரி முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தது. பட் காங்கிரஸ் கூட கூட்டணி அமையுது அப்படிங்கிறப்ப ஒன்னை இழந்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிச்சேரி முதல்வரை காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்கறதுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா, வரக்கூடிய 2029 பாராளுமன்ற தேர்தல்ல அது பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். அதனால எங்களுக்கு அதுல 50% சீட்டுகள் வேணும். இப்ப இந்த 65ல முன்ன பின்ன நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா 2029 தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 பாராளுமன்ற தொகுதியில 20 எங்களுக்கு வேணும், 20க்கு 20 அவன் பிரிச்சுக்கிட்டு நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில சிக்கல் அப்படிங்கிறதையும் உருவாக்குற மாதிரி இருக்கு. இன்னும் எப்படியாவது திமுக பக்கம் காங்கிரஸை இழுத்தாந்துடணும் அப்படின்னு ஒரு கும்பல் கனிமொழி தலைமையில லாபி அப்படிங்கிறதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த முறை காங்கிரஸ் டிவிகே கூட்டணியில் தான் இணையும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியல, ஸ்டாலினுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு காலையில சில அறிவிப்புகள் அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், ஆதரவற்றவர்கள், ஓய்வூதியதாரர்கள், அதாவது இந்த முதியோர் ஓய்வூதிய தொகை பெறக்கூடியவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே 1200 ரூபாய் கொடுப்பாங்க இல்லையா? அத இந்த மாசம் 3200 ரூபாயா வரவு வச்சிருக்காங்க. 2000 ரூபாய் வந்து சிறப்பு நிதி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் கொள்ளையடிச்ச காசை ஓட்டு கொடுத்து காசு வாங்குவாங்க. இப்ப எல்லாம் கவர்மெண்ட் காசையே கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இதுல தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த தேயிலைக்கான பசுந்தேயிலைக்கான விலை கூட்டப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட டபுள் மாஸ் வேலைகள், குரங்கு பல்ட்டிகள், குரலி வித்தைகள் எல்லாத்தையும் காட்டி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அது நடக்காது. இன்னொரு முக்கியமான தகவல்கள் ஒரே வார்த்தையில முடிச்சிடறேன். ஏன்னா இதை வளவலன்னு பேசிட்டு போனா நம்ப மாட்டேங்கிறீங்க, நீ சொன்னது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசுறீங்க. இந்த வாரம் KN நேரு கைது. ஏன் எப்படின்லாம் கேட்காதீங்க, கைது நிச்சயம். கைது நடந்த பிறகு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா இப்ப சொன்னா அது நம்பகத்தன்மையா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லல. நிச்சயம் இந்த வாரம் KN நேரு கைது படலம் அப்படிங்கிறது தொடங்கப்பட போகுது. நேருகிட்டே இருந்துதான் தொடங்க போகுது. நேருக்கான நேரம் அப்படிங்கிறது நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். நிச்சயமா நடக்கும். திமுகவுக்கான அழுகாலம் தொடங்கிவிட்டது. தொடர்ந்து பேசுவோம்.